நாளைக்கு முடிஞ்சிருங்க. கண்டிப்பா நாளைக்கு வீடு சேல் ஆயிடும். உங்க பணத்தை 2 நாள்ல செட்டில் பண்ணிடுவேன். என்ன நம்புங்க. நீங்க வியாழக்கிழமை ஃபோன் பண்ணிட்டு நேர்ல வந்துருங்க. வரும்போது அப்பா எழுதி கொடுத்த பேப்பரை மறக்காம எடுத்துட்டு வாங்க. சரிங்க? சரி, வச்சிடுறேன். என்ன பாக்குறீங்க பாட்டி? இதுதான் எனக்கு முழு நேர வேலையா இருக்கு. ஃபோன் பண்ற கடைக்காரங்களுக்கெல்லாம் பணத்தை வாங்கிட்டு போக எப்ப வரணும்னு சொல்லிட்டு இருக்கிறது. ரொம்ப சங்கடமா இருக்கம்மா. எல்லாமே அந்த விஜயனாலேன்னு நினைக்கிறப்போ என் மனசு ஆறலம்மா. பாட்டி, விஜயை பார்த்து பேசிட்டு வரீங்களே, என்னாச்சு? இல்லப்பா, அவன் மேல இருந்த கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையும் போயிடுச்சு. இப்படி ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்றதை விட செத்து போலாம். ரொம்ப கீழ்த்தரமா போயிட்டான்ப்பா. வருத்தப்படாதீங்க பாட்டி. நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் தானேம்மா அதுக்கு பரிகாரம் பண்ணணும். ரேணுகா இப்படி தனியா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காளே, அது யாரால? என் பேருனால தானே. அவங்க அப்பனையே நான் சரியா வளர்க்கலையே, அது ஏன் தப்பு தானே. விடுங்க பாட்டி, இது இப்படிதான் ஆகணும் எனக்கும் தெரியும். திருத்துறது திருந்தணும்னு நினைக்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்ல பாட்டி. அவங்க சுபாவம்னு ஒண்ணு பொறுக்கிறப்பவே தீர்மானம் ஆயிடும். மிஞ்சி போனா ஒரு 10 வயசுக்குள்ள வளைக்க பார்க்கலாம். அதுக்கு மேல யாராலையும் யாரையும் மாத்த முடியாது. அப்படி இல்ல ரேணுகா, அப்படி தாண்டி. என்ன மாத்த முடிஞ்சுதா? கால்ல விழுந்து கெஞ்சு உங்க அப்பாவுக்கு கொல்லி வைக்கிறேன்னு சொன்னானே, நான் செஞ்சேனா? நீ எதுக்குமா அவன் கால்ல விழணும்? அவன் தான் வந்து உன் கால்ல விழணும். வேண்டாம் பாட்டி, யாரும் யாரு காலையும் விழ வேண்டாம். எனக்கு யாரோட தயவும் தேவையில்லை. நானும் யாரையும் மன்னிக்க தயாராவும் இல்ல. அப்படி சொல்லாதம்மா. உன் கோபம், ஆத்திரம், வெறி எல்லாமே நியாயமானதுதான். ஆனா இது தனியும். எல்லா ராத்திரியும் விடிஞ்சுதான் தேரும். அது யாராலையும் மாத்த முடியாது. நாங்க இருக்கோம் ரேணுகா. உனக்கு நீ எதுக்கு கவலைப்படுற? சாகர வரைக்கும் நான் இருக்கேம்மா. உனக்கு செய்ய வேண்டியது, உன்னை பாத்துக்க வேண்டியது எல்லாமே என் கடமைம்மா. கடவுள் என்ன நினைக்கிறாரோ அவர் செய்யட்டும். இந்த பாட்டி என் சக்திக்கு என்ன முடியுமோ அதை கண்டிப்பா உனக்கு செய்வேம்மா. என்ன நம்புமா. யாரும் இல்லைன்னு நான் கவலைப்படல பாட்டி. என் அப்பா இல்லாம போயிட்டாரு பாருங்க, அதுதான் என்னால தாங்க முடியல. அப்படித்தாம்மா இருக்கும். நீதான் மனசை தேத்திக்கிட்டு அடுத்த வேலைய பார்க்கணும். காலத்துக்கு இறக்குங்கிறது கிடையாது. என்ன நடக்கணுமோ அது நடந்துகிட்டே தான் இருக்கும். இந்த நிமிஷம் அழ வச்சு, அடுத்த நிமிஷம் சிரிக்க வச்சு, இன்னைக்கு உட்கார வச்சு, நாளைக்கு ஓட வச்சு, மாத்தி மாத்தி ஏதாவது செஞ்சுக்கிட்டே தாம்மா இருக்கும். யாரு? அண்ணா சொல்லுங்கண்ணா. என்னம்மா சுபோ, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இல்லண்ணா, அது நாங்க எல்லாரும் இங்கதான் இருக்கோம். நானு, பாட்டி, காயத்ரி, சூர்யா எல்லாருமே இங்கதானா இருக்கோம். இவ்வளவு நேரம் ஆகி இன்னும் நீ வீட்டுக்கு வரலன்னு உங்க அண்ணி எவ்வளவு பதட்டப்பட்டு இருக்கா தெரியுமா? அண்ணா ப்ளீஸ்ண்ணா, நான் இன்னைக்கு ரேணுகாவோடவே இருந்துக்கிறேனே. சுப்பு, நீ உடனே கிளம்பி வா. ராத்திரி நேரமா சொன்னா புரிஞ்சுக்கா. நான் வேணா கிளம்பி வந்து உன்னை கூட்டிட்டு வரட்டுமா? இல்லண்ணா, நானே வரேன். சரி, சீக்கிரம் வா. என்னங்க? நீ ஒன்னும் கவலைப்படாத, சுப்பு சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டா. நீ வேணா கிளம்புமா. எனக்கு இங்க இருக்கணும் தான் இருக்கு பாட்டி. ஆனா அண்ணன் தான் போன் பண்ணி வர சொல்றாரு. நாங்கெல்லாம் இருக்கோம் இல்ல, நாங்க பாத்துக்கிறோம். நீ காலையில வா. சூர்யா, நீங்க கூட கிளம்புறதுன்னா கிளம்புங்க. எனக்கு ஒண்ணு இல்ல, ஃப்ரெண்ட் ரூம் பக்கத்துல தான் இருக்கு. காயத்ரி, சுப்பு தனியா அனுப்ப எனக்கு மனசு வரல. சுப்பு, நான் வேணா உங்களை டிராப் பண்ணிட்டுமா? இல்ல சூர்யா, நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். சரி, நான் போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துடுறேன். ரேணுகா, தைரியமாயிரு. நான் காலையில வந்துடுறேன். வரேன் பாட்டி. வரேன் காயத்ரி. ரேணுகா, நீ ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கியே, வா கஞ்சி வச்சு கொடுக்கறேன். இல்ல பாட்டி, எனக்கு எதுவும் வேண்டாம். நான் ரெடி பண்றேன், நீ வா.
ஹலோ சார், நான் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன் சார். வியாழக்கிழமை கண்டிப்பா கொடுத்துருவேன் சார். சார், இதுல உங்க பணம் இருக்கு. ரொம்ப சந்தோஷமா. நீ சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்ட. டேய் அதை குர்ரா. இந்தாண்ணா. இந்தாமா டாக்குமெண்ட்ஸ். நான் ஏதாவது கோவமா தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருமா. ரொம்ப பரவாயில்ல சார். நன்றிமா. வரேன். டேய் எடுங்கடா. போங்கடா. எல்லாமே கிளியர் பண்ணிட்டீங்களா மேடம்? கிளியர் பண்ணிட்டேன். எல்லா டாக்குமெண்ட்ஸும் இதுல இருக்கு. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா எனக்கு காண்டாக்ட் ஓகே பண்ணுங்க. ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். வாங்க. நான் வரேன்ப்பா. ரேணுகா, எங்க கிளம்பிட்ட? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். யோசிச்சு பார்த்தா எவ்வளவு கசப்பு இருந்தாலும் விஜய் தான் என் புருஷன். என்ன விட 10 மாசம் கழிச்சு குழந்தைன்னு ஒண்ணு பிறந்தா அதோட எதிர்காலம் ஒழுங்கா இருக்க வேண்டாமா? பிறக்கிறப்பவே அப்பா யாருங்கிற கேள்விக்கு யோசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வாழ்க்கை பூரா கஷ்டமாயிடும்டி. என்ன சொல்ற ரேணுகா? இல்ல பாட்டி, நல்லா யோசிச்சுதான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். மனசு ஃபுல்லா விஜய் மேல கோவமும் வெறுப்பும் தான் இருக்கு. அதே சமயம் ஏன் குழந்தைக்காக அவனை சகிச்சுக்கிட்டு தீரணும்னு தோணுது. நான் விஜய் வீட்டுக்கு போறதா முடிவு பண்ணிருக்கேன். என்னம்மா இதெல்லாம் ரேணுகா? நான் தான் சொன்னேனே, உனக்கு நான் இருக்கேம்மா. சாகர வரைக்கும் உன் கூடவே இருப்பேன். என்ன நம்புமா. அவனோட நீ போக வேண்டாம். ஏய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எங்க அப்பாவை கொன்னதே அவன்தான், மன்னிக்கவே மாட்டேன்னு நேத்து வரைக்கும் பேசிட்டு இன்னைக்கு இப்படி சொல்றேன்னு கேக்குறியா? விட்ரி, எனக்கு என் வாழ்க்கை இவ்வளவுதான். அவன் கேட்ட மாதிரியே கால்ல விழறேன், மன்னிப்பு கேக்குறேன், அழறேன், கெஞ்சுறேன், என்னமோ பண்ணிக்கிறேன். ஆனா அவனோட தான் இருக்க போறேன். இந்த முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. வேணாம்மா, அவன் நல்லவன் இல்ல. சொன்னா கேளு. என்ன மன்னிச்சிருங்க பாட்டி. இந்த விஷயத்துல நான் என் முடிவை மாத்திக்கிறதா இல்ல. அவ எப்படி என்னை ஏத்துக்குவாங்கிற கேள்வி இன்னும் மிச்சம் இருக்கு. ஏன்னா அவன் ஆசைப்பட்ட சொத்து இப்ப என்கிட்ட இல்ல. ஆனா அவனை விட போறதில்ல பாட்டி. எப்படியாவது போராடி அவன் வீட்டுல நான் இருக்க போறேன். ஒருத்தர் பார்க்க பிடிக்காம, பேச பிடிக்காம, பழக பிடிக்காம எவ்வளவு நாள் ஓடுதோ ஓடட்டும். நாளைக்கு குழந்தை பிறந்ததும் இதெல்லாம் சரியாயிடாதா? எனக்கு நம்பிக்கை இருக்கு பாட்டி. ரேணுகா, என்ன ஆசீர்வாதம் மட்டும் பண்ணுங்க பாட்டி. தயவு செஞ்சு எனக்கு அட்வைஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நான் எடுத்திருக்கிற முடிவுல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாத்தையும் மீறிதான் இந்த முடிவுக்கு வந்திருக்க. நான் கடவுளை நம்புறவ. எனக்காக இல்லைனாலும் பிறக்க போற என் குழந்தைக்காகவாவது அவன் என்னை ஏத்துக்குவான்னு நம்புறேன். ரேணுகா, ரேணுகா, ரொம்ப அதிர்ச்சியா இருக்குடி. நீ இப்படி முடிவு பண்ணுவேன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. விதிடி, வேற என்னத்த சொல்ற? நான் செஞ்ச தப்புக்கு என் குழந்தை எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்னு அன்னைக்கு நீங்க 2 பேரும் நான் அபார்ட் பண்ணப்போ சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? அதேதான் இப்ப திரும்பவும் கேட்டுக்க தோணுச்சு. இந்த முடிவு எனக்காக இல்ல, என் குழந்தைக்காக.
விட்டுருங்க, என்ன தடுக்காதீங்க. சரிம்மா, இதுதான் உன் இஷ்டம்னா நாங்க தடுக்கல. ஆனா நாங்களும் உன் கூட வரோம். அவன்கிட்ட பேசி உன்னை விட்டுட்டு போறோம். வேண்டாம் பாட்டி, இது ஏன் வாழ்க்கை. எனக்கும் அவனுக்கும் இருக்கிற பிரச்சனைய நானே பேசி தீர்த்துக்கிறது தான் சரி. கடைசி வரைக்கும் யாராவது ஒருத்தர் கூட வந்துகிட்டே இருக்கணும்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கு ஒரு முடிவே இல்லாம போயிடும். அதனாலதான் சொல்றேன். ஐயோ முட்டாளாடி நீ. முழு முட்டாள்னே சொல்லு, தப்பே இல்ல. ஆனா இதுதான் நான், இப்படிதான் என்னால இருக்க முடியும். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. சரி பாட்டி, நீங்க கிளம்புங்க. நான் வீட்டை பூட்டி அவங்க கிட்ட சாவியை கொடுத்துட்டு அப்படியே அங்க போறேன். நாங்க போயிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரிம்மா. ரேணுகா, உன் வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சா அதுவே எங்களுக்கு சந்தோஷம். வரோம் ரேணுகா. வா காயத்ரி, போலாம். ரேணுகா, அங்க போய் அவனோட பேசி அப்பப்ப எங்களுக்கு தகவல் சொல்லுமா. கண்டிப்பா பாட்டி. வா. விட மாட்டேன்டா, இன்னைக்கு உன்னை உயிரோட விட மாட்டேன். ஹலோ, இன்ஸ்பெக்டர் மணிகண்டன். வணக்கம் சார், என் பேர் ரேணுகா. நம்பர் 11 பசிலா ரோட், டி நகர். இந்த அட்ரஸ்க்கு கொஞ்சம் உடனே வர முடியுமா? சொல்லுமா, என்ன விஷயம்? தயவு செஞ்சு கொஞ்சம் வாங்க சார். இன்னும் 10 நிமிஷத்துல அங்க ஒரு கொலை நடக்க போகுது. நீங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார், ப்ளீஸ். என்னம்மா, என்ன சொல்ற நீ? ஹலோ ஹலோ. என்னம்மா, எதுனா ப்ராப்ளமா? நீங்க ரோட்டு பார்த்து வண்டி ஓட்டுறீங்களா? விஜய், விஜய், இதோ வரமா.
ஏய், நீ எதுக்குடி இங்க வந்திருக்க? என்ன அத்தை என்ன பார்த்த உடனே ஏதோ பேய் பார்த்த மாதிரி அலறீங்க? உங்க மருமக தான் தெரியலையா? அத்தையா? யாரு? போடி வெளியே. நல்ல கதையா இருக்கே. இனிமே என் வீடு இதுதான் அத்தை. ஏன்னா உங்க வீட்டு வாரிசு என் வயித்துல வளருதே. அத வச்சுக்கிட்டு நான் வேற எங்க போவேன்? ஏய், எங்க வேணாலும் போய்க்கடி. அண்ணா, இங்க மட்டும் வந்துடாத, புரிஞ்சுதா? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? நமக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், அதுக்காக குழந்தை நம்மளது இல்லைன்னு ஆயிடுமா? என்னங்க? அடிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இப்போ உன்னை உட்கார வச்சு சோறு போட நாதி இல்ல. உங்க அப்பா அனாதைய விட்டுட்டு போயிட்டான். சொத்து எல்லாத்தையும் கவர்மெண்ட் எடுத்துட்டு போயிடுச்சு. கையில பணம் இல்லாம இங்க வந்து நிக்கிற, கரெக்டா? இல்லங்க, என்ன காப்பாத்த வேண்டியது நம்ம குழந்தைய காப்பாத்த வேண்டியது உங்க பொறுப்பு இல்லையா? அததான் ஞாபகப்படுத்தலான்னு வந்தேன். ஏய், இத்தனை அடி வாங்கி உன் திமிரு ஒண்ணு விட்டு போகல பாத்தியா? எப்படிங்க போகும்? நீங்க கடமைப்பட்டிருக்கீங்க, அதை எப்படி இல்லைன்னு சொல்லுவீங்க? என்ன கடமையா? தோ பாருடா. ஏய், என்ன வம்பு பண்ண வந்திருக்கியா? இல்ல அத்த, வாழறதுக்காக வந்திருக்கேன். அப்படியா? அப்ப என் கால்ல விழுடி. என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. என்னை ஏத்துக்கங்கன்னு கெஞ்சு. அண்ணே பத்தாது, வீடு கீழே. அத மறந்துட்டேன் பாத்தியா? உங்க அப்பா வீடு ஒண்ணு இருக்குல்ல, அது அவன் பேர்ல இருக்கா இல்ல உன் பேர்ல இருக்கா? சரி, எவன் பேர்ல இருந்தா எனக்கு என்ன? அதை என் பேருக்கு மாத்தி தரணும். எதுக்கு? ஏய், கேள்வி எல்லாம் கேட்காத. வீட்டை என் பேர்ல மாத்தி எழுதிட்டு பத்திரத்தை எடுத்துட்டு வந்து என் கால்ல விழுந்து காதரு. அப்ப வேணா யோசிக்கிறேன் உன்னை சேர்த்துக்கிறதா இல்லையான்னு. ராஸ்கல், உனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கா? உன் பாட்டி அடிச்சு புடுங்கினது பத்தலையா உனக்கு? ஏன் வாழ்க்கையை நாசம் பண்ணிய பத்தலையா? என் அப்பா வீடு ஒண்ணு மிச்சம் இருக்கே, அதையும் அபகரிச்சுக்கிட்டு மொத்தமா என்ன தலை முழுகலான்னு நினைக்கிறியா? உன் வீட்டுக்கு நான் வந்தப்பவே யோசிச்சிருக்கணும்டா. உன்னோட வாழவா வருவேன், செத்தாலும் மாட்டேன். இத்தனை அசிங்கத்துக்கு அப்புறமும் நீ திருந்துவ, உன்னோட நான் வாழுவ, என் குழந்தைக்கு நீ அப்பனா இருப்ப, காலம் பூரா என்னை காப்பாத்துவ. இப்படியெல்லாம் கற்பனை பண்ண என்ன கேனச்சு நினைச்சியா? உன்னை சாகடிக்க தாண்டா வந்திருக்கேன். என்னம்மா நீ ரேணுகா? ரேணுகா, என்னம்மா திடீர்னு கையில கத்தி? நல்லபடியா தானே பேசிட்டு இருந்த, எதுக்காக இந்த வன்முறை எல்லாம்? என்ன பூச்சாடி காட்டுறியா? இதுக்கெல்லாம் பயந்தவன் நான் இல்லடி. டேய், கத்தி பிடிச்சி வீசுடா. பிடுங்கிடுவியா? இன்னைக்கு உன் சாவு ஏன் கையில தாண்டா. ஒண்ணு நான் சாகணும், இல்ல நீ சாகணும். 2 பேரும் ஒன்னா இந்த பூமியில இருக்க கூடாது. எல்லாம் ஒண்ணு கிடக்கும்.